லாட்டரி சீட்ல கோடி ரூபாய் விழுந்த சந்தோஷம் வரணும்னா ரஜினி முருகன் சொன்னபடி ரிலீஸ் ஆன போதும். இப்படி சிவகார்த்திகேயை சுற்றி உள்ள சொந்த பந்தங்களும் சூழ்ந்திருக்கும் நண்பர்களும் அவரது அதி தீவிர ரசிகர்களும் பொங்க வச்சு கெட வெற்ற தவிப்போடு இருப்பதால் நாளுக்கு நாள் டென்ஷன் ஏறிக்கொண்டிருக்கிறதா. சொத்தை வித்தாவது படத்தை நான் வெளியிடுவேன், யாரும் அஞ்ச வேண்டாம் என்று பகிரங்கமாக அறிவித்து விட்டார் அப்படத்தின் தயாரிப்பாளர் கந்தசாமி. இந்த இக்கட்டான நேரத்தில் விருந்து சாப்பிட மண்டபத்திற்கு வந்தவரே தாலி கட்டவும் தயாரான கதையா? ரஜினி முருகனின் தமிழ்நாடு தியேட்டர்கள் உரிமையை நான் வாங்குகிறேன், நீங்க பிரச்சனை எல்லாம் முடிச்சிட்டு NCO வாங்கி தந்தா 45 கோடியை ஒரே பேமெண்ட்ல கொடுத்துறேன் என்றாராம் ஆஸ்கர் ரவிச்சந்திரன். நிலைமை அப்படி இருக்கும்போது சிவகார்த்திகின் படத்தை சொல்லியா பணம் புரட்ட முடியாத? இந்த படத்தை ரிலீஸ் செஞ்சுட்டா சிவகார்த்திகின் குட் புக்ல இடம் பிடிக்கலாம், அப்புறம் காஷீட் தான், கலெக்ஷன் தான் என்ற நம்பிக்கையில் இருக்கிறாராம் அவர்.